கோனார்க் சூரியன் கோவில் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் கங்க பேரரசன் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது. இதை கட்டுவதற்கு பேரரசின் 12 ஆண்டு வருமானம் செலவிடப்பட்டதாம். கோணம் அர்க்கம் என்ற இரு சொற்களின் கூட்டுதான் கோனார்க். அர்க்கன் என்றால் சூரியன். இங்கே தென்கிழக்கு மூலையில் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து எழுவது போல இக்கோயில் அமைக்கப்பட்டிருப்பதனால் இந்த பெயர் வந்தது. இக்கோவில் சிவப்பு மணற்பாறைகளாலும் கருப்பு கிரானைட் கற்களாலும் கட்டப்பட்டது. சூரியனுக்கு இந்தியாவில் எஞ்சியிருக்கும் பெரிய கோயில் இது ஒன்றுதான். கோனார்க்கின் சூரிய கோயில் ஒரு மாபெரும் ரதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் முகப்பில் 7 பெரும் கல் குதிரைகள் கால் தூக்கி நின்று இதை இழுக்கின்றன. மொத்தம் 24 மாபெரும் சக்கரங்கள் இக்கோயிலுக்கு இருப்பது போல செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்கு முன்பக்கம் நாதமந்திர் என்ற மண்டபம் உள்ளது. பிரமிக்க செய்யும் அளவுக்கு நுண்மையான சிற்பங்கள் அடர்ந்த வெளியது. இங்குள்ள சிலைகள் மிகவும் பிரசித்தம். அத்தனையும் நுண்ணிய வேலைப்பாடு கொண்டவை. கடவுள்கள், நடனமாடும் மங்கையர், குதிரைகள், யானைகள், சிங்கங்கள் சிற்பங்களாய் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே கல்லின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது என்று வியந்து கூறியிருக்கிறார் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். இப்படி அவரை வியக்க வைத்தவை கோனார்க் சூரிய பகவான் கோவில் சிற்பங்கள். இந்தியாவில் சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்டு எஞ்சி நிற்கும் கோவில் கோனார்க் சூரிய கோவில் மட்டுமே. சிறப்புக்குரிய இந்த கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டு சின்னமாக 1984ஆம் ஆண்டில் அறிவித்தது. நரசிம்மதேவரால் கட்டப்பட்ட முழு கோவிலும் இப்போது இல்லை. கோவிலின் சில பகுதிகள் இடிந்து விட்டாலும் மிடுக்கு குறையவில்லை. சூரிய கோவிலில் உடைந்து விழுந்த சிற்பங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை கோனார்க் அருங்காட்சியகத்தில் காணலாம். கோனார்க்கில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மகா சப்தமி விழா பிரசித்தம். சூரிய பகவானை தரிசிக்க லட்சக்கணக்கானோர் இங்கு கூடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.